இந்த புடவையெல்லாம் வந்து அம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் பழைய புடவை ஆயிடுச்சுப்பா. இதெல்லாம் இந்த ஆசிரமத்துல இருந்து வருவாங்க பழைய துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு கொடுத்துட போறேன் இந்த புடவையெல்லாம். அதான் எல்லாத்தையும் அழகா மடிச்சு பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கவர் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு கவர்லாம் எடுத்துன்னு வருவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட போறேன். இதெல்லாம் ரொம்ப கட்டிட்டேன் இந்த புடவைங்கெல்லாம், அம்மா வேலைக்கு போகும்போது கட்டின்னு போன புடவைங்க இதெல்லாம். ஆனா நல்லா இருக்கு, எல்லாமே புதுசாக தான் இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துட போறேன். இது வந்து இப்போ புது புடவைங்க எடுத்துருக்கிறேன்ல, அதெல்லாம் இப்போ எடுத்து போடுவீங்க, இதெல்லாம் புதுசா எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து இங்க கபோர்ட்ல, இந்த கபோர்டு காட்டு, இந்த இடத்துல நேத்துல இருந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்கிறேன். இதுங்க எங்க வைக்கிறதுன்னு தெரியல, பீரோலையும் அடுக்கி வச்சுட்டேன் எல்லாமே. இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் காலியா இருக்குது, எல்லாம் இந்த இடத்துல அடுக்கி வச்சிடலான் இருக்கிறேன். இந்த புது புடவைங்கெல்லாம் இதெல்லாமே புது புடவைங்க தான், எல்லாமே மடிச்சு எடுத்து வைக்கணும். இந்த இடத்துலதான் கொஞ்சம் தான், இந்த ஒரு இதுல மட்டும்தான் காலியா இருக்குது. இந்த இடத்துல மடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான் இருக்கிறேன் இந்த புது புடவைங்கெல்லாம். இது வந்து பிளவுஸுங்க, இதெல்லாம் பிளவுஸ் தைக்கணும். இவ்வளவு பிளவுஸ் இருக்கு தைக்கிறதுக்கு, எடுத்து காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு பிளவுஸும் தைக்கணும்பா. ஒரு பிளவுஸுக்கு கூலி வந்து 400 ரூபாய் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நானே தைச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னால முடியலப்பா தைக்கிறதுக்கு, அதனால கடையில தான் கொடுத்து தைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணும். இதோ வேற இங்க வேற இருக்குது பாருங்க, இதெல்லாம் மனசு வரல 400 ரூபாய் கொடுத்து தைக்கிறதுக்கு, ஏன்னா நானே தைச்சு போட்டதுனால இப்போ கொஞ்ச நாளா கடையில் தான் கொடுத்து தைச்சிட்டு இருக்கிறேன். அதனால பார்த்துட்டு இருக்கிறேன் எந்த பிளவுஸ் ஒன்னா கொடுத்து தைச்சு வாங்கிக்கலாமா அப்படின்னுட்டு. இந்த புடவையெல்லாம் வந்து கடைக்கு போறதுக்கு, அந்த மாதிரி பீரோல இருக்கிற புடவைங்கெல்லாம் வந்து வெளியே எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகலாம், கட்டின்னு போலான்ட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கிறோம்ப்பா. இன்னைக்கு சமைக்கிற வேலை எதுவும் இல்லை, அதனால சரி இந்த புடவைங்கெல்லாம் ரொம்ப நாளா வாங்கி புது புடவைங்கெல்லாம் அப்படியே இருக்குது, சரி அதெல்லாம் எடுத்து அழகா நீட்டா அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஏற கட்டிட்டு இருக்கிறோம்ப்பா. இந்த புது புடவை காட்டுறேன் பாருங்க. இதோ இந்த புடவையெல்லாம் புது புடவைங்க தான், இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா இடம் பார்த்து கரெக்டா எல்லாத்தையும் மடிச்சு எடுத்து வச்சிடலான்ட்டு. இந்த புடவையெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் எடுத்த புது புடவையெல்லாம். இன்னும் நிறைய இருக்குப்பா, ஒரு நாள் வீடியோல. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது வந்து என் பையனோட செலெக்ஷனு. இந்த புடவை இது எடுத்துக்கோமா, நான் கடையில நாங்க வேற புடவை எடுக்க போனோம், அவனுக்கு இந்த புடவை பிடிச்சதுனால இது எடுத்துக்கோமா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, சரி அவன் ஆசையாக்கு எடுக்கணும்ட்டு இந்த இதெல்லாம் வீட்டுல கட்டின்னு போறதுக்கு. இதெல்லாம் 500 ரூபாய் தான். புடவை என்னமோ 500 ரூபாய்க்கு தான் எடுக்கிறோம், ஆனா தைய கூலி 400 ரூபாய் ஆகுது, அந்த பிளவுஸ் எடுக்கிறது ஒரு 300 ரூபாய் ஆகுது. அதுக்கே யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. இது எல்லாமே புது புடவைங்க தான், இதெல்லாம் அழகா மடிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. கல்யாண நாள் வேற வருது, கடைக்கு போனோம் புடவை எடுக்கிறதுக்கு, இருக்கிற புடவையே கட்டிக்கலாமான்னு யோசனை பண்ணின்னு இருக்கிறேன். தெரியல என்ன பண்றதுன்னு. என் பையன் தான், அவர் தான் கல்யாண நாளைக்கு புடவை எடுத்தாரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி பார்க்கலாம், அவர் எடுத்தாரா இல்ல இருக்கிற புடவைங்களே எதனா புது பிளவுஸ் தைச்சு போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. இந்த புடவை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்க, எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.